ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் ஆஃபலி எக்ஸாமுக்கு உண்டான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் தான். இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு என்ன செய்யாங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் என்ன நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ண போதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டிங் ஸ்டாண்டர்ட் டோட்டலாக உங்களுக்கு 10 மார்க் கேட்டுருந்தாங்க. அடுத்ததா கிளிப்டு வேர்ட்ஸ் உங்களுக்கு 5 மார்க் கேட்குறாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க் என்ன செய்றாங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் சியில் வந்தீங்க அப்படின்னா ப்ளூரல் ஃபார்ம் 2 மார்க் கேட்காங்க. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்காங்க. சரிங்களா? அடுத்த நம்ம சிலபிக் பிரிப்போமா அதை கேட்டிருக்காங்க. அடுத்த பிளண்டிங் வேர்ட்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. தென் அடுத்ததாக உங்களுக்கு கேட்கறது உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு 7 கொஸ்டின் கொடுத்து 7 கொஸ்டினில் உங்களுக்கு 5 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 2 மார்க், டோட்டலாக எத்தனை மார்க் அப்படின்னா 10 மார்க் கொடுக்காங்க. அடுத்தா உங்களுக்கு பேராகிராஃப் எழுத சொல்கிறாங்க. அடுத்தா மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் இடியம்ஸ் உங்களுக்கு எத்தனை மார்க் கேட்காங்க அப்படின்னா 5 மார்க் கேட்காங்க. தென் கன்ஜெக்ஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா 5 மார்க் கேட்காங்க. அடுத்து ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ் எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க்கு. தென் போயம் உங்களுக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க்கு. தென் போயத்துலேருந்து வரக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் எத்தனை மார்க் அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கு. அடுத்த பேராகிராஃப் உங்களுக்கு டோட்டலாக எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க்கு. தென் அடுத்தா உங்களுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க்கு. அடுத்த கேரக்டர் ஸ்பீக்கர் எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க்கு. உங்களுக்கு அதுலேருந்து ஒரு பேராகிராஃப் கேட்குறாங்க, அது எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க் கேட்காங்க. தென் அடுத்ததாக உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு 5 மார்க் கேட்குறாங்க. அடுத்ததாக உங்களுக்கு நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டோட்டலாக எத்தனை மார்க் அப்படின்னா 5 மார்க்